திருவாரூரில் சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் காலமுறை ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் 43 ஆண்டுகால சத்துணவு ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்து சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 313 படி சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம், பணிக்கொடை அமைப்பாளர்களுக்கு ரூபாய் 5 லட்சம், சமையலறை உதவியாளர்களுக்கு ரூபாய் 3 லட்சம் என வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தியுள்ளனர். இதில் சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் மகாலட்சுமி தலைமையில், மாவட்ட செயலாளர் ஜோதி முன்னிலையில், அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன், மாவட்ட தலைவர் சுதாகர் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். 40 ஆண்டு கால கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி இந்த நாளில் நாங்கள் சாலை மறியல் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். மாநிலம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. மாநில மைய முடியும்படி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துகிறது. நாங்கள் எதுவுமே கேட்கல. தேர்தல் கால வாக்குறுதி கொடுத்தாங்க 313 உங்களுக்கு காலமுறை ஊதியம் தர்றேன், குடும்ப ஓய்வூதியத்திடம் கூடிய பென்ஷன் தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் ரிட்டையர் ஆனவுன்னா ஓய்வூதிய பென்ஷனாக நிதி 7850 தரேன்னு சொல்லி இந்த தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. சத்துணவு அமைப்பாளர்கள் ஓய்வூதியத்திற்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை நலன் கருதி நாங்கள் என்ன கேட்குறோம், 5 லட்சம் அமைப்பாளருக்கும் சமையல் உதவியாளர்களுக்கு 3 லட்சம், இதையும் அவங்க வாக்குறுதி காலத்தில் அறிவித்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் எதுவும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதுக்கான கோரிக்கைகளை தான் இன்றைக்கி முன்னெடுத்து இந்த தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இதை நடத்திட்டு இருக்கோம். அதற்கான கோரிக்கைகளை இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறோம். அடுத்ததாக என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஓய்வூதியம் வெறும் 2000 ரூபா. இப்போ எங்களோட பணி புரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அனைவரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த 2000 ரூபா ஒரு நாளைக்கு 66 ரூபா 15 பைசாவை வச்சு அவங்க எப்படி குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? தன்னோட ஒரு ஆளுக்கான ஒரு ஓய்வூதியமே அது பத்தாது. இந்த 2000 ரூபாங்கிறது அவங்க மாத்திரை வாங்க கூட பத்தாமல், அவங்க சாப்பிட முடியாமல் குடும்பத்தில் ஒரு அடிமைகளாக அந்த சத்துணவு அமைப்பாளர்கள் ஓய்வு பெற்றவங்க அவங்களோட அவல நிலைகளை இந்த அரசு அதை கலைந்து எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி. இங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கே நாங்கள் தொடர் இந்த 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் சாலை மறியல் போராட்டம் அடுத்தடுத்த கட்டம் நடக்கும். 24, 25 2 நாட்களும் மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தலாம்னு சொல்லிட்டு மாநில மைய முடியும்படி நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நடத்துவோம். நான் ஜோதி, தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர், திருவாரூர் மாவட்டம்.